ஓம் நம சிவாய. சிவாய பரமேஸ்வராய சசிசேகராய நமவோ பவாய குணசம்பவாய சிவதாண்டவாய நமவோ சிவாய பரமேஸ்வராய சந்திரசேகராய நமவோ பவாய குணசம்பவாய சிவதாண்டவாய நமவோ. அடிமுடி காண்பார் அயன்மால் இருவர் படிக்கண்டிலர் மீண்டும் பார்விசை கூடி அடிக்கண்டிலே நின்று அச்சுதன் சொல்ல முடிகண்டே நின்று அயன் பொய் மொழிந்தானே. ஒரு காலத்தில் பிரம்மாவும் திருமாலும் தங்களுக்குள்ளேயே யார் பெரியவர் என்ற வாக்குவாதம் அவர்களிடத்தில் ஏற்பட்டது. இதை அறிந்த சிவபெருமான் ஒரு நெருப்பு பிழம்பாக தோன்றினார். நானே கடவுள், நானே கடவுள் என்று வாதம் செய்தவர் பிரம்மனும் திருமாலும் அச்சோதி பிழம்பை பார்த்து முதலில் திகைத்து போய் நின்றார்கள். தாம் இருவரும் அறியாத வேறு ஒரு பொருள் இங்கே இருக்கிறதே என்று வியந்து பார்த்தவுடன் அச்சோதி பிழம்பின் அடியையும் முடியையும் முதலில் யார் பார்த்து வருகிறார்களோ அவர்களே பெரியவர் என்று ஒப்பந்தம் செய்து கொண்டனர். உடனே திருமால் பன்றியின் உருவெடுத்துக் கொண்டு நிலத்தை பிளந்து சென்று பாதாளத்தில் தேடி சென்று கொண்டே இருந்தார். அவரால் அந்த ஜோதி பிழம்பின் அடியை காண முடியவில்லையே. திருமால் தன் தோல்வியை அவரிடத்தில் ஒப்புக்கொண்டார். பிரம்மாவோ கல்வியில் மிகுந்தவர் அல்லவா, அன்னப்பறவை உருவெடுத்து முடியை காண வேண்டும் என்ற நோக்கிலே பறந்து சென்று கொண்டே இருந்தார். அவராலும் அதன் முடியை காண முடியவில்லை. முடியை காணாத தோல்வியை அவரால் ஒப்புக்கொள்ள முடியாமல் அவருடைய மனமோ அதற்கு இசையவில்லை. காரணம், திருமாலை வென்றுவிட வேண்டும் என்ற ஆசை அவரிடத்தில் இருந்ததே. அதனால்தான் அவரால் பொய் பேசவும் வைத்தது. தன் ஜோதி பிழம்பின் முடியை கண்டதாக பிரம்மனே பொய் சொன்னார். தான் முடியை கண்டதற்கு ஒரு தாழம்பூவை பொய் சாட்சி சொல்ல வைத்தார் அல்லவா. அவர்களின் செயலை பார்த்திருந்த சிவபெருமான் தீயிலிருந்து வெளிப்பட்டு பிரம்மாவுக்கு எங்கேயும் கோயில் இல்லாமல் சபித்து விட்டார். பொய் சாட்சி சொன்ன தாழம்பூவை பூஜைக்கு உதவாத மலராக்கி பிரம்மனும் திருமாலும் பதைபதைத்து அஞ்சி அவரிடத்திலே மன்னிப்பு கேட்டனர். அடிமுடி இல்லாத ஜோதி வடிவாக நின்ற இறைவன் அந்த சிவபெருமான் இரு இறைவனுடைய வேண்டுகோளுக்கு இறங்கி இவர்களுடைய வேண்டுகோளால் ஜோதிலிங்கமாக காட்சி தந்தவர். இந்த சிவராத்திரி நன்னாளிலே சிவபெருமான் ஜோதிலிங்கமாக சிவபெருமானுடைய அந்த காட்சியை நாமெல்லாம் போற்றி புகழ்ந்து 4 காலமும் அவருக்கு பூஜை செய்து இந்த நன்னாளை நாம் கொண்டாடி மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.